சிலுவை பாதை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். உத்தம மனஸ்தாப ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என்மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் ஒத்திரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். இயேசுவே, உமது திருச்சிலுவையை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் நீர் எங்களை மீட்டருளினீர். அன்பு இயேசுவே, நீர் அநியாயமாக சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டதை தியானித்து நான் யாரையும் தீர்ப்பிடாமல் இருக்க நல் மனம் தாரும். ஆமேன். அன்பு இயேசுவே, எனது பாவங்களுக்காக நீர் சிலுவை சுமக்க முன் வந்ததை தியானித்து எனது மனமாற்றத்திற்காய் நீர் அனுமதிக்கும் துன்பங்களாகிய சிலுவைகளை விரும்பி சுமக்க அருள் தாரும். ஆமேன். அன்பு இயேசுவே, நீர் முதல் முறை தரையில் விழுந்ததை தியானித்து நான் சாவான பாவத்தில் முதல் முறை விழுந்ததை நினைத்து மனம் வருந்துகிறேன். என்னை மன்னியும். ஆமேன். அன்பு இயேசுவே, உமது திருத்தாய் உம்மை சந்தித்து ஆறுதல் தந்ததை தியானித்து அந்த தேவதாயின் ஆறுதலை பெற நான் அனுதினமும் ஜெபமாலை ஜெபிக்க வரம் தாரும். ஆமேன். அன்பு இயேசுவே, சீமோன் உமக்கு சிலுவை சுமக்க உதவியதை தியானித்து நல்ல மனதோடு உதவி செய்யவர்களுக்கு நான் நன்றி காட்டி வாழ நல் மனம் தாரும். ஆமேன். அன்பு இயேசுவே, வெரோனிக்கம்மாள் உமது திருமுகத்தை துடைத்ததை தியானித்து என் ஆன்மாவின் பாவக் கரைகளை ஒப்புரவு அருட்சாதன வழியாக துடைத்திடும் தேவா. ஆமேன். அன்பு இயேசுவே, நீர் 2ஆம் முறை தரையில் விழுந்ததை தியானித்து என்னை மரணத்தின் பிடியிலிருந்து விடுவித்து இவ்வாழ்வை நீர் 2ஆம் வாய்ப்பாக எனக்கு தந்ததை நினைத்து நன்றி கூறி திருந்தி வாழ அருள் புரியும். ஆமேன். அன்பு இயேசுவே, எருசலேம் பெண்களுக்கு நீர் ஆறுதல் சொன்னதை தியானித்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் நற்கருணையில் வீற்றிருக்கும் உம்மை சந்தித்து ஆறுதல் பெற மன உறுதி தாரும். ஆமேன். அன்பு இயேசுவே, நீர் 3ஆம் முறை தரையில் விழுந்ததை தியானித்து நான் எத்தனை முறை சாவான பாவங்களில் விழுந்தாலும் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து எழுந்திட தைரியம் தாரும். ஆமேன். அன்பு இயேசுவே, உமது திருமேனிலிருந்து திரு உடை களையப்பட்டதை தியானித்து எனது சிற்றின்ப ஆசைகளை வென்று பரிசுத்தமாய் வாழ ஆசீர்வதியும். ஆமேன். அன்பு இயேசுவே, கூர்மையான ஆணிகளால் நீர் சிலுவையில் அறையப்பட்டதை தியானித்து கூர்மையான வார்த்தைகளால் நான் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கனிமான மனம் தாரும். ஆமேன். அன்பு இயேசுவே, நீர் சிலுவையில் உயிர் நீத்ததை தியானித்து நான் பாவம் என்கிற சாவை விட்டு அறநெறி பாதையில் பக்தியாய் வாழ ஆசீர் தாரும். ஆமேன். அன்பு இயேசுவே, இறந்த உம் திருவுடலை அன்னை மரியாளின் மடியில் கிடத்தப்பட்டதை தியானித்து நான் இறந்ததும் அபிரகாமின் மடியில் ஏழை லாசர் வீற்றிருந்ததைப் போல அன்னை மரியாளின் மடியில் வீற்றிருக்க பாக்கியம் தாரும். ஆமேன். அன்பு இயேசுவே, நீர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதை தியானித்து எனது ஆணவத்தை அடக்கி தாழ்ச்சியில் வாழ உமது கிருபை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பார்வர்களாக. ஆமேன். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் நம் முன்பாக அப்பத்தின் வடிவில் எழுந்தல் இருக்கக்கூடிய ஆண்டவரை ஒரு கணம் நாம் அப்படியே உற்று நோக்குவோம். இமட்டுமாய் நம்மை பாதுகாத்தவர், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய கடவுள், நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய கடவுள் இது அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய முதல் வாசகத்தில் யோசேப்பு விற்கப்படக்கூடிய அந்த நிகழ்வை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, யோசேப்பை போல இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய உறவுகளால் வெறுக்கப்படலாம். ஒருவேளை கடவுள் நமக்கு நிறைய தாளந்துகளை கொடுத்திருக்கலாம், அல்லது அறிவினை கொடுத்திருக்கலாம், தேர்ந்து தெளியக்கூடிய பண்பினை கொடுத்திருக்கலாம். நம்முடைய பெற்றோரால் மிக சிறப்பான முறையில் அன்பு செய்யப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த நேரங்களில் எப்படி யோசேப்பு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் அங்கு வெறுப்புக்கு உள்ளானாரோ, பொறாமைக்கு உள்ளானாரோ, கடும் சினத்துக்கு உள்ளானாரோ, அதனால் பெற்றோரை பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல், இது அந்நிய நாட்டிலே அடிமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. ஆண்டவர் அவரோடு இருக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய வலக்கரத்தால் அவரை தாங்கி வழிநடத்துகிறார். எந்த மனிதன் ஒதுக்கப்பட்டானோ அந்த மனிதன் அந்த இனத்தினுடைய மீட்புக்கு, வளர்ச்சிக்கு இதோ மூளைக்கல்லாக உயர்த்தப்படக்கூடியதை நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நாம் விளக்கப்பட்ட கல்லாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை நம்முடைய குடும்பத்தினுடைய மூளைக்கல்லாக, அடித்தளமாக நம்மை உருவாக்க இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் அன்று எவ்வாறு யோசேப்பு ஆண்டவரை புகழ்ந்தேத்தினாரோ, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாரோ, அதே போல இன்றைக்கும் நாம் படக்கூடிய துன்பங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், அவமானங்கள், புறக்கணிப்புகள், இதன் மத்தியில் நம் ஆண்டவரை விட்டு விலகி செல்லாமல், ஆண்டவரே உம்மை நான் ஆராதிப்பேன் தகப்பனே, ஆண்டவரே உம்மை நான் போற்றுவேன் ஆண்டவரே, என்னுடைய பாடுகளின் மத்தியில், என்னுடைய வேதனைகளின் மத்தியில் நீர் என்னோடு பயணிப்பதனால், நீர் என்னை தாங்கி பிடிப்பதனால் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடல் வழியாக நம்மையே நாம் அர்ப்பணித்து யோசேப்பை போல நன்றி பெருக்கோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆம் ஆண்டவரே, என் ஆற்றல் முடிகின்ற வரை, என் ஜீவன் முடியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே. தெய்வமே, தாயின் கருவில் உருவாகும் முன்னரே நீர் என்னை தெரிவு செய்ததற்காக நான் இந்த உலகத்தில் பிறப்பேன் அப்படின்னு ஒரு நாளும் திட்டமிட்டதில்லை ஆண்டவரே. இப்படி ஆண்டவரே, உம்முடைய பார்வையில் விலையேற பெற்ற மகனாக, என்னுடைய குடும்பத்தில் செல்வ செழிப்புள்ள மகனாக மகளாக பிறப்பேன் என்று நான் ஒரு காலம் நினைத்ததில்லை ஆண்டவரே. ஆனால் நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே நீர் எங்களை ஆய்ந்தறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை திட்டமிட்டிருக்கிறீர் தகப்பனே. இந்த உலகத்தில் உமக்கு சான்று பகர எங்களை உண்டாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே தாயின் கருவில் உருவான அந்த நாள் முதல் இதோ இந்நேரம் வரை தாங்கி பிடிக்கிற தேவனை, வழிநடத்துகிற தேவனை, இதோ ஏந்துகிற தேவனை, இதோ முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு ஜீவன் இருக்கிறவரை துதிப்பேன் என்கிற மனநிலையோடு நம்மை நாம் அர்ப்பணித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்த நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆம் ஆண்டவரே, எத்தனை முறை இடறினாலும் ஒரு மனிதனை எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறை மட்டுமா? 70 முறை? 70 முறை என்று நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இது நீங்கள் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வாக்குறுதியில் நாங்கள் பிரமாணிக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறோம் தகப்பனே, அன்பாண்டவரே. ஆனால் நீர் கொடுத்த வாக்குறுதியில் என்றும் பிரமாணிக்கம் உள்ளவராக, வாக்கு தவறாதவராக, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற உடைய மேலான கிருபை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலமுறை வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே, எத்தனை முறை இடறினாலும் நீர் எங்களை தாங்கி பிடிப்பதனால், நீர் எங்களை உம்முடைய தோளில் வைத்து சுமப்பதனால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் தடறி வீழ்ந்த அந்த நேரங்களில் எல்லாம் நினைத்து ஆண்டவருடைய அந்த மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சி இதோ இந்த ஆண்டவரை புகழ்ந்து ஆராதிப்போம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறை மன்னித்தீர். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறை மன்னித்தீர். நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை
என் சுவாசம் ஒளியும் வரை இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை இயேசுவே என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் அல்லேலூயா 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 ஹalleluya 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 உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என் ஆற்றல் முடியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே என் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி கூறுவேன் ஆண்டவரே ஏசையா இயேசுவே உம்மை நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே தாயின் கருவில் உருவான அந்த நாள் முதல் இம்மட்டுமாய் நீர் எங்களை தாங்கி பிடிக்கிற உம்முடைய மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஆண்டவரே இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன் அப்பா உம்மை நான் புகழுகிறேன் அப்பா துதிக்கு பாத்திரரே துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் எண்ண ஓட்டங்களை எல்லாம் ஆய்ந்தறிபவரே கண்ணின் மணி போல பாதுகாப்பவரே சிறகுகளின் நிழலில் அரவணைப்பவரே ஆராதிக்கிறேன் ஆண்டவரே ஆராதிக்கிறேன் இயேசுவே நன்றி செலுத்துகிறேன் அப்பா நன்றி செலுத்துகிறேன் அப்பா இதோ எத்தனை முறை இடறினாலும் கடவுளுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியை மீறினாலும் என்றும் மாறாதவராக வாக்கு பெறலாதவராக அப்பத்தின் வடிவில் எழுந்தல் இருக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் என் அன்பு மகனே மகளே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுள் நம்முடைய இயலாமைகளை புரிந்து கொள்ளக்கூடிய கடவுள் நம்முடைய ஆற்றாமைகளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுள் இதோ அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மக்களே எல்லாரும் அப்படியே இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி நம்பிக்கையோடு அப்படியே ஆண்டவர் எப்படி நன்றி செலுத்துவோமா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே, என்னை படைத்தவரே, என்னை காண்பவரே, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பவரே, என்னோடு பயணிப்பவரே, என்னோடு உடன் இருப்பவரே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவரே, எங்களை எல்லா விதமான விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் தீங்கணைத்திலிருந்தும் நீர் எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துங்க மக்களே. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க, என்னை படைத்தவரே நன்றி என்று சொல்லுங்க. இதோ யோசேப்பை போல விலக்கப்பட்ட கல்லாக இருக்கலாம், யோசேப்பை போல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் புறக்கணிக்கப்படலாம் மக்களே. இதோ ஆண்டவர் நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய கடவுளாக நீர் ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா, புறம் தள்ளப்பட்டிருக்கிறாயா? இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன், நான் உன்னை மாட்சிமைப்படுத்துவேன் என்று யோசேப்பை எப்படி ஆண்டவர் மாட்சிமைப்படுத்தினாரோ அதே போல ஆண்டவர் நம்மை மாட்சிமைப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கிறார். ஆகவே அன்பு மக்களே, ஆண்டவர்ட்ட உங்களுடைய வேதனைகள் மத்தியில், நெருக்கடியின் மத்தியில், உபத்திரவங்களின் மத்தியில் ஆண்டவர் உங்களை தாங்கி பிடிக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இயேசுவே, விலக்கப்பட்ட கல்லாக இருக்கிற என்ன, ஆண்டவரே மூளைக்கல்லாக என்னை உயர்த்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசையா 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 ஏசையா. ஹalleluya 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 ஹalleluya. அப்படியே சில மணித்துளிகள் ஆண்டவர்கிட்ட அப்படியே முழுமையாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம். வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்குகளும் இடம் கொடுக்காமல் அப்பத்தின் வடிவில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆண்டவர்கிட்ட உங்களையே நீங்கள் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள். தவக்காலத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அருளின் காலம், இரக்கத்தின் காலம் என்று பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுத்தாலும் இதோ இந்த தவக்காலத்தில் நம்மை புதுப்படைப்பாக மாற்றுகிற ஒரு உன்னதமான காலம். இந்த காலத்தில், இந்த நாட்களில் நாம் மேற்கொள்ளக்கூடிய நோன்பு, ஜெபம், தவ முயற்சிகள் எல்லாவற்றையும் அப்படியே ஆண்டோடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இதோ புறத்தோற்றத்தை பார்ப்பவர் அல்ல, நம்முடைய அகத்தை, இதயத்தை பார்க்கக்கூடிய கடவுளாக இருக்கிறார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமைப்படுகிறார்கள். யோசேப்பின் மீது அங்கு ஒரு விதமான வெறுப்புணர்வை கொள்ளக்கூடியதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 27 இறை வார்த்தை 4 எப்படியாக வாசிக்கிறோம். சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது, ஆனால் பொறாமையின் கொடுமை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் என்று அங்கு நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆம் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் சினத்தோடு சீற்றத்தோடு இருக்கிறோம். அதெல்லாம் பெரும் ஆற்றை விட, அதாவது பெரும் வெள்ளத்தை விட கடினமானது என்று அங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அதைவிட பொறாமை எரித்து யாரால் நிற்க முடியும் என்று ஆண்டவன் குறிப்பிடுகிறார். அதே போல நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 14 இறை வார்த்தை 30 இப்படியாக வாசிக்கிறோம். மன அமைதி உடல் நலம் தரும்,
சினவெறியோ எலும்புருக்கு யாக்கும் என்று அங்கு நீதிமொழிகள் புத்தகத்தின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். என் அன்பு மகனே, மகளே, இன்றைக்கு நாம் மன அமைதியோடு இருக்கிறோமா? நம்முடைய மன அமைதியை சீர்குலைக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன? கோபமா, சீற்றமா, பொறாமையா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சகமா, பழி வாங்கக்கூடிய எண்ணமா, அல்லது மன்னிக்க முடியாத அந்த காரணிகளா, அல்லது நபர்கள் யார் நம்மளை அப்படியே தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறாங்க, யார் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு விதமான குடைச்சல்களை குடைத்து கொண்டே இருக்கிறாங்க, எல்லாரையும் அப்படி இந்த நேரத்தில் ஒப்புக்கொடுங்க. அதே போல நம்முடைய கெட்ட எண்ணங்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய சீற்றம் பெருமெல்லம் போன்றது. பெருமெல்லம் வந்தால் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது. சினம் கொடியதாக இருக்கிறது. புரணி, அதை எதிர்த்து நிற்க, பொறாமை, அதை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் என்று இங்கு நீதிமொழிகள் புத்தகத்தினுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆகவே பொறாமை நம்மள்கிட்ட நிறைய இருக்குது. அடுத்தவங்களை அப்படியே ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறோம். நான் அழகா இல்லையே, என்னால் வசதியாக வாழ முடியலையே, இது என்னால் நல்லா படிக்க முடியலை, அவன் மட்டும் நல்லா படிக்கிறானே, என் கூட பிறந்தவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க மட்டும் எப்படி செல்வ செழிப்போட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பொறாமைப்படுறோம். அந்த பொறாமை என்கிற அந்த தீமையான காரணியை, தீமையான எண்ணத்தை, அந்த பழக்க வழக்கத்தை நம்மிடமிருந்து நாம் அப்புறப்படுத்த இன்றைய நாளில், இன்றைய இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஒப்புக்கொடுங்க மக்களே. யார் மீதெல்லாம் நாம் பொறாமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? எதை குறித்து நாம் பொறாமைப்பட்டு இருக்கிறோம்? அன்பு பொறுமையுள்ளது, பொறாமைப்படாது அப்படின்னு சொல்லி பவுலுடைய நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்பை குறித்து வரையறைகளை சொல்லுகின்ற பொழுது அன்பு பொறாமைப்படாதுன்னு சொல்றார். அப்ப நம்மக்கிட்ட உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னா, முழுமையான அன்பு இருந்தது அப்படின்னா, நம்முடைய அன்பு நேர்மையானதாக நீதியானதாக இருந்தது அப்படின்னா, நிச்சயமாக நாம் பொறாமைப்பட மாட்டோம். நமக்குள்ள அந்த காழ்ப்புணர்வு இருக்காது, காய்மகாரம் இருக்காது, வெறுப்புணர்வு இருக்காது. அது என்ன செய்யுது? நம்முடைய உள்ளத்தை அப்படியே உருக்குது, உடலை அப்படியே உருக்குது. எலும்புரிக்கு நோய் போல நம்முடைய உடல் அப்படியே மெலிஞ்சு ஆற்றல் இழந்தவர்களாக நம்ம காணப்படுகின்றோம். ஆகவே இந்த வேளையில் நாமும் யோசேப்பை போல நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் புறக்கணிக்கப்பட்ட அந்த நிலைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம். அல்லது ஒருவேளை யோசேப்பின் சகோதரர்களைப் போல பிறர் மீது பொறாமைப்படக்கூடிய பிள்ளைகளாக, வெறுப்புணர்வை காட்டக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த நிலைகளை எல்லாம், அந்த மனநிலைகளை எல்லாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்புக்கொடுங்க மக்களே, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, இந்த தவ காலத்தில் நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக என்னையே நான் அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய அந்த பொறாமை என்கிற ஆண்டவரே எதிர்மறையான எண்ணத்தை, எதிர்மறையான அந்த தீய பழக்க வழக்கங்களை என்னிடமிருந்து அப்புறப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதோ எப்படி யோசேப்பு ஆண்டவரே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் அந்நிய நாட்டிற்கு விற்கப்பட்டாரோ, அதே போல நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுகிறோம். ஆண்டவரே ஏளனம் செய்யப்படுகிறோம். அப்பா ஆண்டவரே தகப்பனே, நீனா எதுக்குடா இருக்கிற, உன்னத்துக்கு லாயக்கில்ல, உயிரோட இருக்கிறது செத்து போயிட வேண்டியதானே என்றெல்லாம் எங்களை திட்டி இருக்கிறாங்க. ஆண்டவரே, ஒன்றுக்கு முதவா கரையாணி இருக்கிறியே, ஆண்டவரே நீ வாழ்றதே வேஸ்ட், வீண் அப்படின்னு சொல்லி நீர் கொடுத்த உம்முடைய படைப்பை, ஆண்டவரே நீர் உண்டாக்கின என்னை பார்த்து இப்படியெல்லாம் ஆண்டவரே பல்வேறு விதமான வசைமொழிகளையும், ஆண்டவரே இதோ காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் எங்கள் மீது திணிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் உள்ளம் உடைந்து போயிருக்கிறோம். அப்பா, உள்ளம் கசந்து போயிருக்கிறது. ஆண்டவரே உள்ளம் குத்துண்டவர்களாக, ஆண்டவரே தகப்பனே யாரிடம் செல்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எங்களுடைய உள் மனதில், ஆள் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான காயங்களையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, எங்களுடைய காயங்களுக்கெல்லாம் மருந்து போடும்படியாக, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவையான விடுதலையை தந்திரும்படியாக நாங்கள் எங்களையே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இது அன்று எவ்வாறு யோசேப்பை நீர் உயர்த்தினீரோ, அவருடைய வாழ்க்கை ரொம்ப எளிதா இல்லை. ஆண்டவரே, இதோ மலர் படுக்கையால் ஆனதல்ல அவருடைய வாழ்க்கை. போன இடத்துல நீங்க அவரை உயர்த்தினீங்க. ஆண்டவரே, ஆனால் பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பினும் ஆண்டவரே, இதோ பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவரை நீர் தலை நிமிர நடக்க செய்திருக்கிறார். ஆண்டவரே, குன்றின் மேல் வைத்து அவரை பாதுகாத்து இருக்கிறீர். தகப்பனே, அவருக்கு அரணாக கோட்டையாக இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நாங்கள் இப்படி உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக துன்பப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது, அவமானத்திற்கு உள்ளாகின்ற பொழுது, தெய்வமே இதோ எங்களுடைய
ஆண்டவரே காயங்களுக்கெல்லாம் மருந்து போடக்கூடிய கடவுளாக நீர் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது யோசேப்பை எப்படி உம்முடைய திருக்கரத்தால் தாங்கினீரோ, யோசேப்பை எப்படி அவரை நீர் தலை நிமிர்ந்து நடக்க செய்தீரோ, அதே போல அந்த சமூகத்தில் நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே உண்மை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஒளியாக இருக்கிறீர், நீரே எங்களுக்கு மீட்பராக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்கிற நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு தேவையான சூழலை உறுதிப்படுத்தும்படியாய் உருவாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, இதோ பொறாமை என்கிற தீமை எண்ணத்தை எங்களுடைய இதயத்திலிருந்து அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பிறந்தது முதல் இந்நாள் வரை பல நேரங்களில் எல்லா நேரங்களிலும் நாங்கள் பொறாமைப்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்பா. பிறருடைய அழகை குறித்து பொறாமை, பிறருடைய செல்வத்தை குறித்து பொறாமை, பிறருடைய திறமையை குறித்து பொறாமை, ஆண்டவரே பிறர் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து பொறாமை ஆண்டவரே. இதோ எங்களுடைய உள்ளத்துல நிம்மதி இல்லை ஆண்டவரே. இதோ மன அமைதி உடல் நலம் தரும் பொறாமை அன்பு ஆண்டவரே கடும் சினம் இதோ எலும்புருக்கி போன்றது என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய உள்ளத்துல நிம்மதி இல்லாததுனால, பொறாமையோடு இருக்கிறதுனால, ஆண்டவரே கடும் சினத்தோடு இருக்கிறதுனால எங்களோட உடல் மெலிந்து போய் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே மனசுல நிம்மதி இல்லை ஆண்டவரே, பாரத்தோடு இருக்கிறோம் அப்பா. எதிர்மறையான காரியங்களை அப்படியே எங்களை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய வல்லமையினால் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாய் நிரப்பும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே எங்களுக்கு தேவையான ஆவியின் வல்லமையை நிறைவாக கொடுத்துள்ளபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த தவ நாட்கள்ல நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தவ முயற்சிகள், நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஜெபம், அதே போல நோன்பு, தர்ம காரியங்கள், ஆண்டவரே எங்களிடம் இருக்கக்கூடிய சினம், சீற்றம், அமளி, கூச்சல், குழப்பம், பழிப்புரை, ஆண்டவரே பொறாமை போன்ற தீய எண்ணத்திலிருந்து, தீய பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை பெற உதவி செய்யக்கூடிய உன்னதமான பக்தி முயற்சிகளாகவே இருப்பனவாக. இது வழக்கம் போல கடந்து போகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருந்து விடாமல், ஒரு தவக்காலமாக இந்த தவக்காலம் இருந்து விடாமல், ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு நீரோடு நடப்பட்ட மரங்களைப் போல என்றும் பசுமையாக செழிப்பாக இருக்கக்கூடிய உன்னதமான வாழ்வாக அமைந்திட நீர் எங்களுக்கு ஏற்ற சூழலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நல்ல தேர்ந்து தெளியக்கூடிய பண்பினை தாரும் ஆண்டவரே. மன தைரியத்தை தருவதற்காய் நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வளமான வாழ்வை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ இந்த நாட்களில் போர் பதட்டம் ஆண்டவரே உலகில் பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் சீற்றம், விட்டு கொடுக்க முடியாத மனநிலை ஆண்டவரே. ஆகவே இந்த நேரத்தில் நாட்டை ஆளக்கூடிய ஆண்டவரே தலைவர்களுடைய கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் அவர்களுக்கு தேவையான ஆவின் வல்லமையை நிறைவாய் தந்திரபடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதோ இரண்டு மனிதர்களுடைய அந்த விட்டு கொடுக்க முடியாத மனப்பான்மையினால் ஆண்டவரே, இரண்டு மனிதர்களுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பான்மையினால், பொறாமையினால், எங்கோ என்னுடைய நாடு மிக பெரிதாக வளர்ந்து விடுமோ, எங்கோ என்னுடைய நாடு இவனை விட பொருளாதாரத்தில் வளர்ந்து விடுமோ என்கிற ஒரு விதமான அச்சம் அல்லது பயம், பொறாமை, காழ்ப்புணர்வு, இதெல்லாம் அன்பு ஆண்டவரே பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு சாதாரண சாமானிய மக்களை தள்ளுகிறது ஆண்டவரே. தெய்வமே, இதோ ஜனநாயகத்தோடு வாழ வேண்டிய, மனித மாண்போடு மனித வாழ்வு அமைந்திட வேண்டிய இந்த உன்னதமான சூழலை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாய் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ போர்களினால் சாதாரண சாமானிய மக்கள் வாழ்வு இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்வு இழக்கக்கூடிய ஒரு சூழல், பொருளாதார நெருக்கடி உலக நாடுகள் மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் எல்லா மக்களும் அமைதியிலும் சமாதானத்திலும் ஒற்றுமையிலும் வாழ வேண்டிய அருளை ஆசிரை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இதோ நீர் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் மக்களை ஆளுகை செய்வதற்காக, மக்களை நன்முறையில் வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து வாழக்கூடிய அந்த தன்மையை, இந்த பாங்கை ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்கும் நிறைவாய் தந்திரலும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. சுயநலத்தோடு செயல்படாம ஆண்டவரே, தான் என்ற அந்த மேட்டுமைத்தனத்தோடு அகந்தையோடு ஆண்டவரை மமதையோடு நடந்து கொள்ளாமல்
அன்பு ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஆண்டவர் நல்ல மனமாற்றத்தை கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இந்த உலகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அசைவாடும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில், இதோ இந்த ஆராதனையில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பயணங்களையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு, நல்ல வருமானத்தையும் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளை எந்த விதமான தீங்கும், விபத்தும், ஆபத்தும், பொல்லாப்பும் அணுகாதபடி உம்முடைய ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தால் பாதுகாத்துக் கொள்வதற்காக உம்முடைய சீடர்களை, உம்முடைய தூதர்களை என் பிள்ளைகளுக்கு அரணும் கோட்டையுமாக அனுப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை வழிநடத்தும், எங்களை பலப்படுத்தும், மது சாட்சியாய் எங்களை உருமாற்றும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயரே வருளடையாழத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமே எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே,
போற்றி இயேசுவே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. பரந்து விரிந்து உலகம் படைத்த சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பரந்து விரிந்து உலகம் படைத்த சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அழையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர்கள் தஞ்சமே. அமைதி தேடி அழையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர்கள் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாக்கோபு புத்தகத்தில் அதிகாரம் 3 இறை வார்த்தை 14 படியாக வாசிக்கிறோம். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம், உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம் என்று அங்கு யாக்கோபு மிக அழகாக நமக்கு உன்னதமான வாழ்வியல் நெறியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு வாசிக்க இருக்கக்கூடிய முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகத்திலும் அங்கு ஒரு பொறாமை எழக்கூடியதை, மனக்கசப்பு வரக்கூடியதை, சீற்றம், அதனால் ஆளையே காலி பண்ணணும் என்கிற ஒரு விதமான எதிர்மறையான சூழலுக்கு உடன் பிறந்த சகோதரர்கள், அதே போல் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டவர்கள் தள்ளப்படக்கூடியதை நாம் பார்க்குறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் ஏற்கனவே ஆராதனையில் சொன்னது போல தான் மன அமைதி உடல்நலம் தரும். கடும் சீற்றம் அது என்ன செய்யுது அப்படின்னா நம்முடைய உடலை எப்படி எலும்புருக்கியாக மாற்றுகின்றது என்று நாம் நீதிமொழியில் புத்தகம் அதிகாரம் 27 இறை வார்த்தை 4 வாசிக்க கேட்டோம். ஆகவே இந்த வேளையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், அதிலும் குறிப்பாக பொறாமைப்படக்கூடிய அந்த நிலைகள், காயப்படக்கூடிய அந்த நிலைகள், கசப்புணர்வோடு வாழக்கூடிய அந்த நிலைகள் எல்லாவற்றையும் நம் இந்த பலிபீடத்தில் ஒப்புக் கொடுப்போம். தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த தவக்காலம் ஒரு இலையுதிர் காலம் போன்றது. எப்படி ஒரு புதிய இலை முளைப்பதற்கு, புதிய தளிர் வளர்வதற்கு அந்த செடிகள் மரங்கள் ஒரு விதமான சூழலுக்கு தன்னை உட்படுத்துகின்றனவோ, அதே போல் நம்மிடம் இருக்கக்கூடிய பல இயல்புகளை எல்லாம் கலைந்துவிட்டு புதிய இயல்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உன்னதமான காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பொறாமை, சீற்றம், சினம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது. என்னதான் முடிவெடுத்தாலும் திடீர்னு அதிலேருந்து வெளிவர முடியலை. ஆனால் ஆண்டவருடைய அந்த பலத்தை கேட்போம். ஆண்டவரே, நான் வீழ்ந்து விடாமல் எழுந்து நடக்கக்கூடிய அந்த ஆற்றலை எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த திருப்பலியில் பொறாமப்படாமல், சீற்றத்தோடு இருக்காமல், எல்லாரையும் மன்னிச்சு வாழ தேவையான அந்த அருளையும் ஆற்றலையும் வேண்டி இந்த பலியில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை திரு வார்த்தைகள் 3 முதல் 4 மற்றும் 12 முதல் 13 மற்றும் 17 முதல் 28 வரை. இஸ்ரவேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதலரை விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாய் நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கின்றார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, இதோ வருகின்றான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரித்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி
கிளையாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மையலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமணப் பொருள்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரனை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்ரேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மையலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 105 பல்லவி. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார். உணவென்னும் ஊன்றுகோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அவர் அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினர். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை, அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவரின் வார்த்தை, அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது
மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 33 முதல் 43 மற்றும் 45 46. இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கவிஞர் கண்ணதாசன் அழகான ஒரு பாடல் பாடியிருக்கிறார், போனால் போகட்டும் போடா. அந்த பாடல் நாம் தொடர்ந்து படிக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது இந்த பூமியில் யாருப்பா நிலைச்சிருக்கிறா, இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அவன் விடுவானா. இதுதான் அந்த பாடலுடைய அந்த ஒரு கருத்து அதில் வருகிறது. அதாவது இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் வாங்காமல் விடுவானா. இந்த வரிக்கும் இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நற்செய்தி வாசகத்தை நாம் படிக்கின்ற பொழுது ரொம்ப அழகாக குத்தகைக்கு விடக்கூடிய அந்த ஒரு காட்சி, அந்த நிகழ்வு. அதில் ஆண்டவர் திராட்சை தோட்டம் மட்டுமல்ல, சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி காவல் மாடம் கட்டி அதை பின்னாடி ஒரு தோட்ட தொழிலாளருக்கு குத்தகைக்கு விடுகிறார். இப்போ இதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் அப்படி தொடர்புபடுத்தி பார்க்கணும். இந்த உடல், இந்த வாழ்க்கை, கடவுள் நாம் யாருமே விரும்பினது கிடையவே கிடையாது. சத்தியமாக நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்ம பிறப்போம் என்று யாருமே நினைத்து பார்த்தது கிடையாது.
மாறாக கடவுள் திட்டமிட்டு இருக்கிறார். இன்றைக்கு ஆராதனை பாடலில் வந்து பாட கேட்டோம். தாயின் கருவில் உருவாகும் முன்பே நீர் என்னை தெரிந்தெடுத்தீர், தாயினும் மேலாக அன்பு வச்சீர். அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பை இழந்து அப்படியே நடுத்தருவில் தூக்கி போடக்கூடிய ஒரு நிலை. அப்படி இருந்தும் கைவிடப்பட்ட ஆதரவற்ற அனாதையாக நிற்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சக மனிதர்கள் வழியாக தன்னுடைய பேரன்பை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக, தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக வந்து இருக்கிறார். அப்போ இரவல் தந்தவன் கேட்கின்றான், அது இல்லை என்றால் அதை வந்து வாங்காமல் விடுவானோ? அதான் அந்த பாடல். இந்த குத்தகைக்கார் ஊமையில் நம்ம பார்க்கிறோம். எல்லாத்தையும் உருவாக்கி திராட்சை குழி வெட்டி பிழிவு குழி வெட்டுறாரு, காவல் மாடம் அமைக்கிறாரு, வேலி அமைக்கிறாரு, எல்லாத்தையும் கொடுத்து இந்த உலகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மை வந்து ஆண்டு நடத்த உன்னதமான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறாரு, வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றையும் கொடுத்து கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று, அது கனி. நம்ம வந்து பலன் கொடுக்கணும். ஏற்ற நேரத்தில், எதிர்பாராத நேரத்தில் கடவுள் நம்மை வந்து எதிர்நோக்கி வருவார், நம்மிடம் கடந்து வருவார். அவர் வருகின்ற பொழுது நாம் பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு உன்னதமான சிந்தனையை வலியுறுத்துகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாசகம் இதற்கான அந்த பின்புலத்தை நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது, ஏன் அவங்க இந்த கொடிய குத்தகைக்கார ஊமைகளாக மாறுகிறார்கள், என்ன காரணம், அடிப்படையாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பொறாமை ஒரு கருவியாக அல்லது ஒரு எதிர்மறையான சிந்தனையாக நமக்கு வந்து இருக்கிறது. இன்றைக்கு எல்லா மனிதர்களுமே, பொறாமைப்படாத மனிதர்கள் யாருமே நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு சக மனிதன் என்னதான் நண்பனாக இருந்தாலும் ஒரு ஸ்பார்க் அப்படி வந்துட்டு அப்படி போகுது. அப்புறம் உணர்றோம், ஓ நம்ம நண்பன் நல்லா இருக்கட்டும், வளரட்டும், அவனுடைய வளர்ச்சியில் நம்ம வந்து பெருமைப்படணும், வளர்ச்சியில் நம்ம வந்து பூரிப்படையணும் என்கிற ஒரு மனநிலை எடுத்தோன்னே வராது. திடீர் அந்த ஒரு ஸ்பார்க், அந்த பொறாமை வந்துட்டு அதற்கப்புறம் தன்னுணர்வு நாம் வந்து பெறுகின்றோம். அதற்கப்புறம் தான் நாம் அவருடைய வளர்ச்சியில் அக்கறை காட்டக்கூடிய பிள்ளைகளாக, பெருமிதம் காட்டக்கூடிய பிள்ளைகளாக, நபர்களாக நம்ம வந்து வாழ்கின்றோம். அப்போது இன்றைய நற்செய்தி வாசகத்தை படிக்கின்ற பொழுதும் சரி, முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுதும் சரி, அங்கு பொறாமை கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லது நாம் வந்து தாளந்துகளை வந்து பெற்றுக்கொள்வதற்கு, கனி கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு தடையாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சீராக் புத்தகத்தில் ரொம்ப அழகா அதனுடைய ஆசிரியர் சீராக் புத்தகம் அதிகாரம் 26 இறைவார்த்தை 6 நமக்கு வந்து குறிப்பிடுகிறார். ஒரு பெண் மற்றொரு பெண் மேல் பொறாமைப்படுவது உள்ளத்துக்கு துன்பமும் துயரமும் தருகிறது. வெடுக்கென்று பேசும் நாவை கொண்டவளை எல்லாரும் உணர்ந்து கொள்வர். சரிங்களா? ஒரு பெண் மற்றொரு பெண் மேல் பொறாமைப்படுவது, இது பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும் தான். அப்போ இந்த உள்ளத்துக்கு துன்பமும் துயரமும் தருகிறது. எந்த மனுஷனாவது பொறாமைப்பட்டவன் நிம்மதியாக இருந்திருக்கிறானா? அவனுடைய வாழ்க்கை வந்து அமைதியாக இருந்திருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இதுதான் வந்து ஆராதனையில இருந்து வாசிக்க கேட்டோம். அங்கு ரொம்ப அழகா நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 27 இறைவார்த்தை 4 வந்து வாசிக்க கேட்டோம். அதாவது, சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது, ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும் என்று வந்து குறிப்பிடுகிறார். சினம் கொடியது, அதே போல கடும் சீற்றம் அது வந்து பெரும் வெள்ளத்தை போன்றது என்று குறிப்பிடுகிறார். பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் முடியும் என்று வந்து குறிப்பிடுகிறார். இந்த பொறாமைப்படுறதுனால நாம் அடையக்கூடிய எதிர்மறையான காரியங்கள் என்ன, அதையும் நாம் வந்து நீதிமொழி புத்தகத்தில் அதிகாரம் 14 இறை வார்த்தை 30 இப்படியாக வாசிக்கிறோம். மன அமைதி உடல் நலம் தரும், சினவெறியோ எலும்புருக்கியாகும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ பொறாமை, சினம், சீற்றம், கூச்சல், பழிப்புரை, இந்த எதிர்மறையான காரியங்கள் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகளை வந்து கொண்டு வரக்கூடியதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லாம் தெரியும். நமக்கு பொறாமப்படக்கூடாதுன்னு தெரியும், கோபப்படக்கூடாதுன்னு தெரியும், சீற்றம் அடையக்கூடாதுன்னு தெரியும், வஞ்சினம் கொள்ளக்கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு விதமான நெருடல் இருக்கிறது. எப்படி அவன் நம்மளை விட நல்லா இருக்க முடியும் என்கிற ஒரு விதமான அங்கலாய்ப்பு நம்முடைய உள்ளத்துல வந்து எழுகின்றது. இப்படிப்பட்ட மனநிலைகள் தவறு. இந்த பொறாமை நம்முடைய உள்ளத்திலிருந்து, வாழ்க்கையிலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதனை இன்றைய நாளில் இன்றைய இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, சீராக் புத்தகத்தில் அதிகாரம் 30 இறைவார்த்தை 24 இப்படியாக வாசிக்கிறோம். பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை குறைக்கும், கவலை உரிய காலத்திற்கு முன்பே முதுமையை வருவிக்கும் என்று குறிப்பிடுகிறார். பொறாமையும் சீற்றமும் உன் வாழ்நாளை வந்து குறைக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில திடீர்னு வந்து என்ன சொல்றது, பொறாமைப்படுறதுனால, கோபம் கொள்றதுனால தேவையில்லாத உடல் நோய்கள், தேவையில்லாத மனப்பதட்டம், மனபாரம்,
அது நாம மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அடுத்தவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சீர்குலைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த கொடிய குத்தகைக்கார் உவமை அழகாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், அந்த கனி தரக்கூடிய காலம், அந்த ஏற்ற காலம் வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? நாம் நம்முடைய கனிகளை எனக்குரியது எனக்கு உனக்குரியது உனக்கு என்கிற மனநிலையில் நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனநிலை இல்லை அப்படின்னா எனக்குரியது எனக்கு உனக்குரியதும் எனக்கு என்கிற அந்த மனநிலை நமக்குள்ளாய் வருகின்ற பொழுது நாம் நிச்சயமாக கனி தர முடியாது என்பதனை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். அதனால் இன்றைக்கு நம்ம எல்லாருமே பொறாமப்படுறோம், சீற்றமடைகிறோம், கடும் அமளிக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் பாருங்க, இன்றைக்கு கணவன் மனைவி கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தான். ஆனால் அங்கே வந்து அப்படியே பொறாமப்படுறதுனால, அங்கே வந்து கணவனோ மனைவியோ பொறாமப்படுறதுனால நீ என்னத்தடா சம்பாதிக்கிற, அவனை பாரு, உங்க அண்ணனை பாடுறா, உன் தங்கச்சியை பாருடி, அக்காவை பாருடி, ஆனால் வந்து உங்க சித்தப்பாவை பாரு, உங்க அப்பா உனக்கு என்னத்தை கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வார்த்தையினால் அப்படியே போட்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கும் நம்ம வந்து எப்படி இந்த கொடிய குத்தகைக்கார உவமையில் அவங்க வந்து மக்களை உடைமைகளை உரிமைகளை பெற்று வரணும் என்று அனுப்பக்கூடிய நபர்களை வந்து நையப்புடைத்தார்களோ, அவங்க துன்புறுத்துகிறார்களோ, அதே போல் அந்த உரிமையாளருடைய மகனை வந்து கொலை செய்கிறாங்களோ, அதே போல் இன்றும் நீங்களும் நானும் கொலை செய்து கொண்டே இருக்கிறோம். எப்படி கொலை செய்கிறோம்? வார்த்தையினால் நம்ம வந்து கொலை செய்து கொண்டே இருக்கிறோம். அப்போ நம்முடைய இதயத்துக்குள்ள இருமாப்பு இருக்கிறது, நம்முடைய இதயத்துக்குள்ள வந்து பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, வஞ்சகமிக்கதாக நம்முடைய இதயம் வந்து இருக்கிறது. நம்ம வந்து தொடக்க அதாவது தவக்காலத்தின் தொடக்க நாள்களில் வந்து வாசிக்க கேட்டோம். அங்கே எப்படி எரேமியா புத்தகத்தில் அதிகாரம் 17 அங்கு எப்படி இதயம் வந்து வஞ்சகமிக்கதாக இருக்கிறது என்பதனை எரேமியா இறைவாக்கினர் குறிப்பிடுகிறத பார்க்கிறோம். எரேமியா அதிகாரம் 17 இறைவார்த்தை 9 இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது, அதனை நலமாக்க முடியாது, அதனை யார்தான் புரிந்து கொள்வர் என்று நாம் அங்கே வந்து வாசிக்கின்றோம். பிரியமானவர், இதயம் வஞ்சகமிக்கதாக இருக்கிறது. இப்போ பொறாமையை தூண்டிவிடக்கூடியது இந்த இதயம்தான், நம்முடைய எண்ணங்கள் தான். அப்போ இந்த கொடிய குத்தகைக்கார உவமையில அந்த அடுத்தவருக்குரியதை, அந்த உரிமையாளருக்குரியதை கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பை மறந்து வஞ்சகமிக்கவராக ஒரு திகழ்கின்றார். அதற்கு காரணம் என்ன? பேராசை பிடித்தவனாக, பொறாமை பிடித்தவனாக, என் உழைப்பை எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம், தவறான எண்ணம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான விளைவை, எதிர்மறையான காரியத்தை செய்வதற்கு வந்து ஒரு தூண்டுகோலாக உதவியாக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் மக்களே. அதே போல இந்த நற்செய்தி வாசகத்தை வந்து படிக்கின்ற பொழுது ஒப்பீடு நம்ம செய்து பார்க்கிறோம். இன்றைக்கு கடவுளும் எல்லாத்தையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக படைச்சிருக்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை, நம்ம எல்லாருமே அது குருக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இல்லற வாழ்க்கை வாழக்கூடிய மக்கள் நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஒப்புமைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ இன்றைக்கு மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குருக்கள் நாங்கள் என்ன பண்ணுறோம், எனக்கு மட்டும் இந்த பங்கை கொடுத்துட்டீங்க, அவருக்கு அந்த நல்ல பங்கை கொடுத்துட்டீங்க, அது வருமானம் வருது, அந்த பங்கில் நல்ல ஒரு சூழல் இருக்கிறது, எல்லாமே கட்டமைப்புகள்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொறாமைப்படக்கூடிய ஒரு நிலை. இப்போ பொறாமைப்படுறதுனால அந்த பங்கு பிடிக்கணும் அல்லது அந்த பதவியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இங்கு குருக்கள் பல நேரங்களில் வந்து எதிர்மறையான விளைவுகளை, எதிர்மறையான காரியங்களை வந்து செய்ய தூண்டப்படுகிறார்கள். அதே போலதான் இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடிய மக்கள் நீங்கள் பல நேரங்களில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறோம். அங்கே கணவன் மனைவி ஒப்புமைப்படுத்தி பார்க்குறாங்க. பக்கத்து வீட்டுக்காரவங்களை பாரு, பக்கத்து வீட்டுக்கார மனைவியை பாரு, பிள்ளையை பாரு, அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒப்புமைப்படுத்தி பார்க்கறதுனால உள்ளத்துக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருகிறது. இப்போ தாழ்வு மனப்பான்மை வருகின்ற பொழுது அங்கே ஆளையே காலி பண்ணணும், ஆளையை ஒழிச்சு கட்டணும் என்கிற ஒரு விதமான எதிர்மறையான சூழலும் வருகிறது. அதான் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். கூட பிறந்த சகோதரன் யோசேப்பு. அந்த யோசேப்பு அவர் என்ன தப்பு பண்ணா? அவன் பிறந்தது தப்பா, அவங்க அப்பாவால் அன்பு செய்யப்பட்டது தப்பா, அல்லது கடவுளனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை கடவுளனுக்கு கொடுத்திருக்க தாளந்துகள் தப்பா? ஏன் இப்படி வந்து கூட பிறந்த சகோதரர்கள் அவங்க வந்து அவர் மீது பொறாமைப்படுகிறார்கள், கடும் சீற்றத்திற்கு வந்து உள்ளாகிறார்கள்? எந்த அளவுக்கு போறாங்க அப்படின்னா, அவர் ஆளை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க கிணற்றுக்குள்ள வந்து அவங்க வந்து தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை இன்று முதல் வாசகத்தில் நாம் வந்து பார்க்கிறோம். இப்போ பிரியமானவர்களே, ஒப்புமை, இப்போ என்னகிட்ட இல்லாத அவனுக்கிட்ட என்ன இருக்குது என்று ஒப்புமைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அங்கு பொறாமை வருகிறது, அங்கு கோபம் வருகிறது, ஆற்றாமை வெளிப்படுகிறது. இப்போ இந்த ஆற்றாமையினால எதிர்மறையான காரியங்களுக்கு, செயல்களுக்கு நம்மை நாம் உட்படுத்தி கொள்கின்றோம். அப்போ இந்த நாட்களில், குறிப்பாக தப நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தனித்தனியாக நான் படைச்சிருக்கிறேன்டா,
நம்ம உங்களை வந்து அப்படி அணுவா பார்த்து ரசிச்சு உங்களை நான் உண்டாக்கி இருக்கிறேன்ப்பா. நீ ஏன் வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுற? அவங்களுக்கென்று நான் தாளந்துகளை கொடுத்துருக்கிறேன், அவங்களுக்கென்று நான் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா உடைமைகளை கொடுத்துருக்கிறேன், உரிமைகளை கொடுத்துருக்கிறேன். எந்த அளவுக்கு தாளந்துகளை கொடுத்துருக்கிறோனோ அந்த அளவுக்கு அவர்கள் அந்த வாழ்க்கையை தாளந்துகளை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அவர்கள் துன்பத்திற்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளாவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார். பிரியமானவர்களே, திருப்பாடல் 139 கடவுள் எப்படியெல்லாம் வந்து படைச்சுகிறார் பாருங்களேன். அதாவது, நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே, ஆண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றேன். பாருங்க, நம்ம எரேமியா அதிகாரம் 17 இறைவார்த்தை 9 வாசிக்கிறோம். இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது. அதனை யார் தான் புரிஞ்சு கொள்ள முடியும்? ஆண்டவர் புரிஞ்சுக்கிறாரு. நீங்களும் நானும் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் சொன்னாதான், வெளிப்படுத்தினாதான். வெளிப்படுத்தாத வரைக்கும் அப்படியே கல்லூனி மங்கு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அழுத்தத்துக்குள்ளே நம்ம வந்து இருப்போம். அப்போது ஆண்டவரால் வந்து யார் தான் புரிந்து கொள்ள முடியும்? ஆண்டவரால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே, நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன், நான் என்ன பேச போகிறேன், எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்த போகிறேன் என்பதையெல்லாம் ஆண்டவர் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக, அறிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக அவர் வந்து இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னை பற்றிய அறிவு, என்னை பற்றிய அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் என்று இங்கே சங்கீதக்காரன் வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து எடுத்துரைக்கின்றார். அப்போ பாருங்க, கடவுள் நமக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். எப்படி இந்த கொடிய குத்தகைக்கார் ஓமையில அங்கே ஒரு தோட்டத்தை உருவாக்கி அதுக்கு தேவையான தண்ணீர், அதற்கு தேவையான பாதுகாப்பு வேலி, ஆனால் பிழிவு குழி வெட்டி எல்லாத்தையும் உருவாக்கி அந்த நபருக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு 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 தானமாக அல்லது ஒரு குத்தகைக்கு வந்து விடுறார். இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமானவர்கள் கிடையாது, நிலையற்றவர்கள் தான். வந்து செல்லக்கூடிய வழிப்போக்கர்கள் நாம் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வாழ்கிறோம், 100 ஆண்டுகள் வாழ்கிறோம். அப்போ வந்து செல்லக்கூடிய வழிப்போக்கர்களாக இந்த வாழுகின்ற பொழுது அப்போ நாம கடவுள் என்ன செய்கிறார்? இரவல் கொடுத்திருக்கிறார். எதை நமக்கு இரவல் கொடுத்திருக்கிறாரு? இந்த உயிரை நமக்கு வந்து பிச்சையாக கொடுத்திருக்கிறார், ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார், தானமாக கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை நமக்கு வந்து ஒரு நிலமாக, ஒரு குடிய என்ன சொல்றது ஆண்டு நடத்துங்கள் என்கிற அந்த பொறுப்பை நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அப்போ இரவல் கேட்கிறார், இரவல் கொடுத்திருக்கிறாரு, கொடுத்தவன் நம்மள்ட்ட திருப்பி கேட்கிறான். அப்படி திருப்பி கேட்கின்ற பொழுது அந்த உயிரை எடுக்கக்கூடிய உரிமையும் அவருக்கு தான் இருக்கிறது. அப்போ உயிரை எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கிட்ட கணக்கு கேட்பேன்ப்பா, நான் உனக்கு நிறைய தாளந்து கொடுத்துருக்கிறேன், நிறைய பொறுப்பை கொடுத்துருக்கிறேன், உடைமைகளை கொடுத்துருக்கிறேன், அறிவை கொடுத்துருக்கிறேன், நல்ல உடலுள்ள சுகத்தை கொடுத்துருக்கிறேன், நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்கிறேன். இதை கொண்டு நீ எப்படி உன்னுடைய குடும்பத்தில், சமூகத்தில், திருச்சபையில் நீங்கள் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ்றீங்க என்பதை நமக்கு வந்து இன்றைக்கு ஒரு கேள்வியாக ஆண்டவர் நமக்கு வந்து முன்வைக்கின்றார். அப்ப நம்மை பற்றிய அறிவு அப்படியே கடவுள் நம்ம குறிச்சு அப்படியே அணுவா அப்படியே சிந்திச்சு வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான், அம்மா அப்பா பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க, ஆனா கைரேகை பார்க்கின்ற பொழுது வேறாக இருக்கிறது. அப்ப வேறாக இருக்கக்கூடிய இந்த வேளையில ஆண்டவர் தனித்தனியாக நமக்கென்று தாளந்துகள் வந்து படைச்சிருக்கிறாரு. அப்ப அந்த தாளந்துகளை கொண்டு கடவுளுக்கு நம்ம வந்து கனி கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இப்ப இந்த தவ காலத்துல நம்ம வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் வந்து பேராசை கொண்டவனாக இருக்கிறேனா, பொறாமைப்படக்கூடிய நபராக இருக்கிறேனா, அல்லது ஒப்பிடுப்பா செய்யக்கூடிய நபராக நான் வந்து இருக்கிறேனா? கொஞ்சம் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். நாம நல்லா இருந்தாலும் நம்மளோடு கூட இருக்கிறவங்க அவனை பாடுறா, அவளை பாடுறி, இன்னும் அவளாம் நல்லா தான் இருக்கிறா, நீ அவளோட தானே படிக்கிற, அவனோட தானே படிக்கிற, உனக்கு துப்பு இல்லை, உனக்கு வெக்கமா இல்லை, உனக்கு தகுதி இல்லை, இன்னும் என்ன பொழப்பு பொழைக்கிற அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பல நேரங்களில் ஒப்புமைப்படுத்தி பொறாமைப்பட்டு கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், பிள்ளைகள் பெற்றோரையும், பெற்றோர்கள் பிள்ளைகளையும் வந்து அடியே கடும் சினத்துக்கும் கடும் அமளிக்கும் உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழல். பிரியமானவர்களே, இதனால பொறாமைப்படுறதுனால நாமும் நிம்மதியா இல்லை, நம்மளோட கூட இருக்கிறவங்களும் நிம்மதியா இல்லை. ஒப்பீடு செய்யறதுனால நாமும் நிம்மதியா இல்லை, கூட இருக்கிறவங்க நிம்மதியா இல்லை. ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீங்க படைச்சிருக்கிறீங்கப்பா, நீங்க படைச்ச எல்லா படைப்புகளையும் நான் சரிவர ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த மனப்பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா நான் யாருக்கிட்டையும் குறை பார்க்க மாட்டேன், நான் யாரையும் விமர்சிக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் வந்து யாரையும் எதிர்மறையாக பார்க்க மாட்டேன். அப்ப நீங்க எங்களை உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்துக்கொண்டு எங்களை அந்த திட்டத்திற்காக உண்டாக்கி இருக்கிறீங்க.
அந்த திட்டத்தின்படி நடக்க, அந்த திட்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த ஞானத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே, நான் ஞானமிகு மனிதனாக, கனி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்வோம் என்கிற அந்த உன்னதமான வரத்தை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வாழ்வின் கோடைகள் பெருகின்றோம், அருள் வல்லலோன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கோடைகள் பெருகின்றோம், அருள் வல்லலோன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவா இறைஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவா இறைஞ்சுகின்றோம். இமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம், அன்பின் பலியாய் ஏற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இம்மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடு உமடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்கவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராய், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்து முடிவில்லாமல் வெளிப்பதாக. ஆமீன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருளவும் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் அம்மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. பாதை தவறி நான் நலைந்தேன், பாவக்குழியில் நான் விழுந்தேன். தாங்கிய கரங்களை உதறிவிட்டேன், உன்னேங்கிய இதயத்தை உதறிவிட்டேன். மன்னிப்பாயா மன்னிப்பாயா மன்னவனே என்னை மன்னிப்பாயா. மன்னிக்கின்றேன் மன்னிக்கின்றேன் என் மகனே, போதும் மன்னிக்கின்றேன். முள்முடி வேதனை உனக்காக மும்முறை விழுந்ததும் உனக்காக. ஆணி கொண்ட காயங்கள் உனக்காக. என் பாவியும் உயிரும் உனக்காக. மன்னிக்கின்றேன் மன்னிக்கின்றேன் என் மகனே, போதும் மன்னிக்கின்றேன்.